வணக்கம். கவிஞர் இளமை அவர்கள் எழுதிய கல்லறை வெளிச்சம் என்ற நூலில் எடுக்கப்பட்ட தமிழனாய் வாழ்வோம் தமிழுக்காய் வாழ்வோம் என்ற கவிதைகளை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். தமிழ் தான் எங்கள் தாய்மொழி, தமிழனுக்கு இதுவே உயிர் மொழி. அதை மிகுத்து வரவே வந்த அவதி உற்ற நாளிலும் ஐயமிட்டு உண்ணுகின்ற அறிவு சொல்லும் தமிழ் மொழி. புதுகையிலே பிறந்து முச்சங்க சபையிலே வளர்ந்து கம்பன் கவியிலே மலர்ந்த வையகத்தின் இடையில்லா செம்மொழியில் உந்தன் பிறகு கண்டு புறமுதுகு காட்டி ஓடி போனான். இன்றோ இங்கு இவன் தமிழன் என்பதையே மறந்து போனான். முரசு குட்டி உன்னை கண்பிடிக்க செய்வதா, இல்லை உன்னிடம் மண் மூடி போன பின்பு விழித்திறக்க செல்வதா? தமிழுக்காய் ஒரு குரல் கொஞ்சம் செவிமடுத்தது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று உன் குடிமக்கள் வாழ்ந்த பெருமையை நீ அறிவாயோ? குடிக்காய் குடிமுல்லைக்காய் தன் தேரையே தானம் தந்த பாரிவள்ளலையை நீ அறிவாயோ? நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று ஈசனிடம் வாதித்த முச்சங்கத்தின் மூப்பெழும் புலவர் நக்கீரரை நீ அறிவாயோ? இரண்டடி 7 சீர்கள் உலக புதுமறையாம் திருக்குறள் இயல்பிலும் இலக்கியமும் பிணைந்து நீதினும் எம் மையன் வள்ளுவன் தந்த முப்பற்று இலக்கணம். இலக்கியம் ஒரு புறம் இருக்க மறுபுறம் காப்பியம். ஆம், சோழர் காலம் அது காப்பிய காலம். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டல கேசியனும் ஐம்பெரும் காப்பியங்களை கரம் பிடித்துள்ளா வந்த வசந்த காலம். இப்படி ஆண் சிங்கங்கள் ஒரு முனையில் கர்ஜிக்க மறுமுனையில் என் தமிழ் மூதாட்டி அப்பே அத்திச்சூடியினும் மறுநெறி காட்டி நெல்லியை குடையாய் வென்று சுட்ட படத்திற்கும் சுடாத படத்திற்கும் விடை தேடிய உன் பாட்டியை நீ அறிவாயோ தமிழா, மறவாயோ தமிழா? சிலம்பாய் கொலையுண்ட சினத்தால் அனல் கொண்டு நீதிக்காய் உயிர் நீற்ற பாண்டிய நெடுச்செழியனின் வரலாறு உண்டு. மரவால் 1000 படைத்தும் புது கவிதையால் புதுமை படைத்தும் உன் தாயையும் தாரத்தையும் கைப்பிடித்து அழைத்து வந்த என் தன் மூத்தாசு கவிஞனை நீ அறியாமல் போனது கூத்தாய் இருக்கிறது, கேளு கூத்தாய் இருக்கிறது. அன்றோ தமிழ் வளர்க்க ஒரு கூட்டம், இன்றோ தமிழ் அழிக்க ஒரு கூட்டம். ஆங்கில மொழிக்கு சிகப்பு கம்பளம் விரித்து உன் வரிசையில் முட்டி மோதி வந்து நின்றாய். வெக்கமில்லையா தமிழா? தமிழ் மொழிக்கு காவலன் என்றல்லவா உன்னை நினைத்தேன். ஆனால் நீயோ ஆங்கிலத்துக்கே குடிப்பிடித்தாய். வெள்ளை நுமிழ்ந்து இச்சியை பஞ்சாமிர்தம் என்பதா? இல்லை, பாராண்ட தமிழ் மொழியை மண்முடிப்பு தற்பதா? நான் கேட்கிறேன், வள்ளுவன் ஆங்கிலம் படித்தானா? இல்லை, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா? கண்ணிருந்தும் குருடனானாய், செவியிருந்தும் செவிடனானாய். உண்மையை நீ மறந்து போனாய். உண்மையை உரைக்கிறேன் கேள். செம்மொழி இனிமை கண்டு வெள்ளைக்காரன் கூட தன் பேரையை வீரமா முனிவர் என்று மாற்றிய வரலாறு உண்டு. இவன் கல்லறை இங்கு தமிழ் மாணவன் உறங்குகின்றான் என்று வைத்த நினைவு சின்னமும் உண்டு. இத்தனை மருந்து உனக்கு சிலந்தி வலையில் சிறைவாசமா? போதும் தமிழா போதும், பிதற்றி பிதற்றி நாள் கழித்தது போதும். தமிழுக்காய் ஒரு போர், தமிழினத்துக்காய் ஒரு போர். முரண் கொண்டு பொலியொன்றை துரத்தினான் உம்முறுத்தி உன் தலையை இமையை வென்றான் என்பதை நினைவில் நிறுத்தி கூறீற்றியொன்றை ஏந்தி படைக்களத்தில் நடந்து பார்ப்போம். மார்புகள் என பாய்ந்து போட்டுவோம். எதிரியின் வில்லுக்கும் பம்புக்கும் மார்புகள் ஒன்றை களமென்று காட்டுவோம். மரணமே வரும் என்று பயம் என்றால் நாம் எல்லாம் தமிழ் தாய்க்காய் பிறந்தவராய் இருக்க மாட்டோம். போர் முனையில் வீழ்வது நாமாகி இருக்கிலும் வாழ்வது தமிழாகி இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.